ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு சொன்னாக்கா, நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் அந்த மேலே வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக. அந்த கொதிக்க வச்ச எண்ணெயை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இதை 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஃபில்லிங்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 6 முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சாரி, கேமரா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் ஆகும்போது அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதை வந்துட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/3 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கிறேன். ரவை சேர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உருகலாம் செய்யாது, அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஹீட் மட்டும் காமிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு 4 நிமிஷத்துக்கு. அப்போ தான் எல்லா ஸ்பைஸும் ஒன்றா பிளெண்ட் ஆகும். ஒரு 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு எப்போவுமே சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு ஏதாவது இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பவுல் வச்சு இதை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் எடுத்து சென்டரில் வச்சுட்டு சுற்றி வந்துட்டு தண்ணி வந்துட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் இந்த எட்ஜஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு ஒரு ஹாஃப் மூன் ஷேப்புக்கு அப்படியே 2ஆக மடிக்கணும். கேர்ஃபுல்லாக ஃபில்லிங்கை வந்துட்டு உள்ளே லைட்டாக தள்ளிட்டு அப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நம்ம தண்ணி சுற்றி அப்ளை பண்ணிருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது ஒட்டிக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் மூன் ஷேப்பில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. முதல்லே வந்துட்டு எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் தண்ணி வச்சு சீல் பண்ணும்போதே கரெக்டாக சீல் பண்ணியிருக்கணும். இல்லைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபோர்க் வச்சு திரும்பவும் எட்ஜஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் நம்ம எப்பவுமே வந்துட்டு சமோசா இல்லை மற்ற ஐட்டம்ஸ்லாம் எப்படி டீப் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மிச்சம் இருக்க மாவுலையும் இதே மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காரமாகவும் இருக்கும், நல்ல கொஞ்சம் உப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது பார்க்க அப்படியே நீங்கள் மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு ஃபில்லிங் வந்துட்டு நீங்கள் பெருசாக எதையும் காய்கறி கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அப்படியே ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.